ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله أما بعد فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله. قال الله تعالى جل جلاله وعما نواله: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. واعبد ربك حتى يأتيك اليقين. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: سئل النبي صلى الله عليه وسلم: أي الأعمال أحب إلى الله؟ قال: أدومها وإن قل، أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் நம்ம எல்லா முஸ்லிம்களாக முஃமின்களாக அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்திலே பிறக்க வைத்தானே அந்த அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹ்வினுடைய கருணையும் அன்பும் அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் சத்திய நல்வாழ்வை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், ஷுஹதாக்கள், சித்தீகீன்கள், வலிமார்கள், இறைநேசர்கள், பாக்கியம் நிறைந்த ஜும்மாவுடைய நாளில் சமூகம் தந்திருக்கிற பெரியோர்கள், சிறார்கள், வாலிபர்கள் நம் அனைவரும் மீதும் அல்லாஹ்வினுடைய கருணையும் அன்பும் என்றென்றும் நீங்காமல் நிறைவாக நம்மிடத்திலே வந்து சேரட்டுமாக. ஆமீன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனுடைய மாபெரும் கிருபையினால், பேரருளால் பாக்கியமான ரமலானுடைய மாதத்தை முழுமையாக நிறைவு செய்துவிட்டு இன்றோடு ஒரு வாரம் அல்லாஹ்வினுடைய கிருபையால் முடிந்திருக்கிறது. ரமலானுடைய காலங்களில் இந்த ரமலான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவினுடைய இரவு வணக்கங்களால், பகல் நேர நோன்புகளால், தஹஜ்ஜத் தொழுகைகளால், தான தர்மங்களால், இன்னும் பிற நிறைய இபாதத்துகளின் மூலம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவை, அவனுடைய மார்க்கத்தை, ரமலானுடைய மாதத்தை நாம் கண்ணியப்படுத்தினோம். இன்றோடு சரியாக 8 நாட்கள் முடிந்திருக்கிறது. ரமலான் முடிந்ததற்கு பின்னால் உலகளவில் இருக்கக்கூடிய எல்லா முஸ்லிம்கள், முஃமின்களுடைய மனோநிலை எப்படி இருக்கிறது? அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை வாழ்நாள் முழுக்க எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும்? வெறுமனவே மாதத்திற்கு மட்டும் நாம் தொழுகையாளிகள் அல்ல, வாரத்திற்கு மாத்திரம் நாம் தொழுகையாளிகள் அல்ல, ஒரு ஆண்டிற்கு 2 நாட்கள் பெருநாளைக்கு மாத்திரம் நாம் தொழுகையாளி அல்ல என்பதை நிரூபிப்பதற்காக வேண்டி நாம் இந்த நேரத்தில் அதை குறித்து சிந்தனை செய்ய காத்திருக்கிறோம். சுருக்கமாக சொல்வதென்றால், ரமலானுக்கு பின்னால் எப்படி ஒரு முஸ்லிமினுடைய, ஒரு முஃமினுடைய வாழ்க்கை முறை அமைய வேண்டும் என்பதை பற்றி தான் இன்றைய ஜும்மாவில் நாம் பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா திருக்குர்ஆனில் அவனை எவ்வளவு தூரம் நீங்கள் வணங்க வேண்டும் என்று அல்லாஹ் நிர்ணயம் செய்கிறான். வாரக்கணக்கில் வணங்க வேண்டுமா? மாதக்கணக்கில் வணங்க வேண்டுமா? வருஷத்தில் 2 நாட்கள் மாத்திரம் வணங்க வேண்டுமா என்றால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவன் நிர்ணயம் செய்து திருக்குர்ஆனில் இந்த வார்த்தை சொல்லுகிறான்: வஅபுது ரப்பக ஹத்தா
யகீன் என்கின்ற உறுதி வருகிற வரைக்கும் உங்களுடைய ரப்பை நீங்கள் வணங்குங்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பேசுகிறான். யகீன் வருகிற வரைக்கும் வணங்கினால், அப்ப யகீன் வந்ததற்கு பின்னால் வணங்க வேண்டாமா என்றால், இந்த ஆயத்திற்கு விளக்கம் எழுதக்கூடிய குர்ஆனினுடைய முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் எழுதுகிறார்கள். யகீன் வருகிற வரை இறைவனை நீங்கள் வணங்க வேண்டும் என்றால், மௌத் வருகிற வரை இறைவனை நீங்கள் வணங்க வேண்டும் என்று இந்த இடத்தில் அர்த்தம் என்று குர்ஆனினுடைய முஃபஸ்ஸிரீன்கள் அர்த்தம் இந்த இடத்தில் வைக்கிறார்கள். இந்த உலகத்தில் யகீன் என்கின்ற உறுதி எல்லா பொருட்களின் மீதும் இல்லை. அல்லாஹ்வின் மீது கூட நிறைய பேருக்கு நம்பிக்கை இல்லை, யகீன் இல்லை. நபிகள் நாயகத்தின் மீது நிறைய பேருக்கு நம்பிக்கை, யகீன் கிடையாது. ஆனால் இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களாலும் ஆர்த்தீகம் நார்த்தீகம் பேசக்கூடிய அத்தனை மனிதர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரே ஒரு செய்தி மவுத் மட்டும்தான். இந்த மவுத் வரும் என்பது நார்த்தீகனும் நம்புகிறான், ஆத்திகனும் நம்புகிறான். எனவே இந்த மவுத் அது உறுதியானது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தின் வழியாக மவுத் வருகிற வரை என்னை நீங்கள் வணங்க வேண்டும். மறுமையில் பார்க்கிற போது நீங்கள் தொழுகை, மறுமையில் மௌத்தானதற்கு பின்னால் தொழுகை இல்லை, மறுமைக்கு போனதற்கு பின்னால் நோன்பு கடமை இல்லை, மறுமைக்கு போனதற்கு பின்னால் ஜகாத்தோ ஹஜ்ஜோ எதுவும் கடமை இல்லை. இந்த உலகத்தில் மட்டும்தான் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இந்த இபாதத்துகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி அல்லாஹ் சொல்லிக் கொண்டே இருக்கிறான். இந்த உலகத்திற்கு ஒரு பெயர் இருக்கிறது, தாருல் அமல், அமல் செய்யக்கூடிய செயல்படுத்தக்கூடிய உலகம். மறுமையினுடைய உலகத்திற்கு ஒரு பெயர் தாருல் ஜஸா, கூலி பெறக்கூடிய உலகம். அந்த உலகத்தில் போய் நீங்கள் கூலி வாங்கலாமே ஒழிய அங்கே போய் நீங்கள் தொழுக வேண்டிய அவசியம் இல்லை, நோன்பு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஜக்காத்தோ ஹஜ்ஜோ குர்ஆன் திலாவத்தோ எதையும் நீங்கள் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவசியமாக்கி வைக்கவில்லை. ஆனால் இந்த உலகத்தில் எல்லாவற்றுக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனை வணங்க வேண்டும் என்று அவசியமாக்கி வைத்திருக்கிறான். தொழுகை அவசியம், நோன்பு அவசியம், கடமையானவர்கள் ஜகாத் அவசியம், ஹஜ் அவசியம். எனவே இந்த உலகத்திற்கு பெயர் தாருல் அமல், செயல்படுத்தக்கூடிய உலகம். அந்த அளவுக்கு மார்க்கத்தில் வெறுமனவே ஒரு வாரத்தில் மாத்திரம் துவைக்கு வந்தால் போதும் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. ஜும்மா டு ஜும்மா, வார முசல்லி அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. அதே போல மாத முசல்லி அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. ரமலானில் மட்டும் ஒரு மாத முசல்லி அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. ஒரு வருஷத்தில் 2 நாட்கள் பெருநாட்களில் மட்டும் அவர் தொழுகையாளி, இது அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. வருஷம் பூராவும் ஆயுளில் உங்களுடைய உடலில் ரூஹ் இருக்கிற வரைக்கும் என்னை நீங்கள் வணங்க வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். அப்படியானால் சீசன் தொழுகையாளிகளாக ரமலானில் மட்டும் வர வேண்டாம். வேடந்தாங்கல் பறவைகளை போல பருவ காலங்களில் மட்டும் பள்ளிவாசலை நோக்கி வந்து திரும்ப காணாமல் போகக்கூடிய கூட்டங்களாக நீங்கள் ஆகிவிட வேண்டாம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வார்த்தை சொல்கிறான். வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன், மௌத் வருகிற வரைக்கும் நீங்கள் தொழுகுங்கள், ரமலானில் மட்டுமல்ல. அந்த அடிப்படையில் நாம் பார்க்கிறோம், உண்மையான நன்றி உள்ள அடியாருக்கான அடையாளம் நிரந்தரமாக இபாதத்தில் இருப்பார். எப்போதும் நிலைத்திருக்கக்கூடிய தன்மை. திடீர் என்று தொழுகைக்கு வருவதும் காணாமல் போவதும் இது அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. அல்லாஹ்வுக்கு பிடித்தது எப்போதும் அல்லாஹ்வை வணங்கி கொண்டே இருப்பது அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடிக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஒரு கேள்வி திரும்ப திரும்ப பல முறை கேட்கப்பட்டு பல பதில்கள் அதற்கு சொல்லி இருக்கிறார்கள். அந்த கேள்வி என்ன? சுஹைலன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐயுல் அமாலி அஹப்ப இலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே அல்லாஹ்வுக்கு மிகவும் பிரியமான அமல் எது? இந்த கேள்விக்கு பல பதில்கள் சொல்லி இருக்கிறார்கள். அந்த பல பதில்களில் ஒரு பதில் வருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுக்கு மிக மிக விருப்பமான அமல் எது தெரியுமா? கால அதுவமுகா வைன் கல்ல, ஒரு சின்ன ஒரு அமலாக இருந்தாலும் அதை தொடர்படியாக செய்து கொண்டே வருவது அல்லாஹ்வுக்கு பிரியமானது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சின்ன அமல் தொடர்ந்து செய்வது அல்லாஹ்வுக்கு பிரியமானது, விட்டு விட்டு செய்தால் அது அல்லாஹ்வுக்கு விருப்பமானது அல்ல என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் இறைவனுடைய பார்வையில் மனிதர்கள் 2 வகை. ஒன்று யார் என்றால் எப்போதும் நன்றி உள்ள அடியார்கள். இன்னொரு கூட்டம் இருக்கிறது, சந்தர்ப்பவாதிகள்.
எப்போதும் நன்றி உள்ள அடியார்கள் சதா காலமும் இறைவனை தொடர்ந்து நிலைத்த தன்மையோடு வணங்கிக் கொண்டே இருப்பார்கள். இவர்களை அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னொரு கூட்டம் இருக்கிறது, சந்தர்ப்பத்தில் மாத்திரம் தொழுவார்கள். எதையாவது கஷ்டம் என்று விட்டால் தொழுகை, வியாபாரத்தில் நஷ்டம் என்று விட்டால் தொழுகை, எதையாவது உடலில் நோய் வியாதி விட்டால் தொழுகை, ரமலான் ஒரு மாதம் விட்டால் தொழுகை, மாதத்திற்கு ஒரு நாள் தொழுகை, ஒரு வாரத்திற்கு ஒரு நாள் தொழுகை, ஒரு வருஷத்திற்கு 2 நாள் பெருநாள் தொழுகை என்பதோடு மட்டும் சந்தர்ப்பவாதிகளாக நாம் மாறிவிடக்கூடாது. எப்போதும் இறைவனை நன்றியுள்ள அடியாராக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா தொடர்ந்து நீங்கள் செய்யக்கூடிய இபாதத்தை அல்லாஹ் நேசிக்கிறார். நல்லடியார்களுடைய அடையாளம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். கானன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுக்ஸிரு ஃபீ துஆஇ, நபிகள் நாயகம் அவர்கள் தன்னுடைய துஆவில் எப்போதும் இதை கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய நபிமொழி. நாயகம் எப்போதும் இதை கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். அல்லாஹ்விடத்தில் சில துஆவை கேட்பார்கள், கேட்காமல் இருப்பார்கள். இந்த துஆவை மட்டும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா காலத்திலையும் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். என்ன துஆ? அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக வ தஆதிக வ ஈமானிக வ இஸ்லாமிக. உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, என்னுடைய உள்ளத்தை தாஅத் என்கின்ற வணக்க வழிபாட்டில் நிலைத்திருக்க செய், ஈமானில் இஸ்லாத்தில் தீனில் என்னுடைய உள்ளத்தை நிலைக்க செய் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். அப்படியானால் தாஅத் என்கின்ற வணக்க வழிபாட்டில் நிலைத்திருக்க வேண்டும், உள்ளம் ஸ்ட்ராங்காக அதில் பதிந்திருக்க வேண்டும். அதை தாண்டி மாறி மாறி நேரம் வந்தால் தொழுவதும் கஷ்டம் வந்தால் தொழுவதும் அல்ல. நபிகள் நாயகத்துடைய எப்போதும் கேட்கக்கூடிய துஆ இது. யா அல்லாஹ், உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, என்னுடைய உள்ளத்தை வணக்க வழிபாட்டில் எப்போதும் ஸ்தலமாக நிலைக்கை செய் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல முறை கேட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் நாம் பார்க்கிறோம், ரமலான் நம்மை விட்டு போய்விட்டது. இந்த போய்விட்ட ரமலான் நம்மை விட்டு சந்தோஷ நிலையில் போனதா அல்லது வருத்தமான நிலையில் போனதா என்று நம்மை நாமே பரிசோதித்து பார்த்து கொள்ள வேண்டும். நம்மை விட்டு ரமலான் நல்ல முறையில் சந்தோஷமாக போனதற்கு அடையாளம் என்னவென்றால், அந்த ரமலானை நாம் பலி அனுப்பி வைக்கிறோம். ரமலான் போய் வா, எப்படி போய் வர வேண்டும்? அடுத்த ஆண்டு நீ திரும்ப எங்களிடத்திலே வருகிற வரைக்கும் நீ என்ன இபாதத்தை, தொழுகையை, இரவு வணக்க வழிபாட்டை, நடுநிசி இபாதத்தை எல்லாம் எங்களிடத்திலே கொடுத்து விட்டு போனாயோ அதை அடுத்த ஆண்டு வரை நாங்கள் கட்டி காப்போம் என்று நீங்கள் சொல்லி அனுப்பினால் ரமலான் உங்களிடத்திலே இருந்து விடைபெறுகிற போது சந்தோஷமாக விடைபெறும். இல்லை, நாங்கள் சீசன் தொழுகையாளிகள், இப்போது மட்டும் வருவோம், இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஆண்டு நீ எங்களிடத்தில் வருகிற போது நாங்கள் தொழுகைக்கு வருவோம் என்றால் ரமலான் நம்மை விட்டு விடைபெறுகிற போது அது நம்மை விட்டு விருப்பமற்ற நிலையில், வருத்தமான நிலையில் நம்மை விட்டு போகிறது என்று அர்த்தம் என்று மார்க்க அறிஞர்கள் சொல்கிறார்கள். ஒரு மனிதர் அவருடைய அமல் ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கான அடையாளம் நிறைய இருக்கிறது. இப்போ நாம் தொழுகக்கூடிய தொழுகை அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்டதா என்றால் அதற்கு சில அடையாளங்கள், சில அடிச்சுவடுகளை சில ஃபுகஹாக்கள், மார்க்க மேதைகள் எல்லாம் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். ஹஜ்ஜுக்கு போய்விட்டு வந்தவர், ஹஜ்ஜுக்கு போய்விட்டு வந்ததற்கு பின்னால் அவருடைய வாழ்க்கையை அந்த ஹஜ்ஜு அப்படியே மாற்றி இருக்க வேண்டும். ஹஜ்ஜுக்கு போனதற்கு முன், போய்விட்டு வந்ததற்கு பின் என்று அவருடைய வாழ்க்கையே மாறி இருந்தால், அவர் வாழ்க்கை முழுக்க இபாதத்தாக ஆகியிருந்தால் அந்த ஹஜ்ஜு ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கான அடையாளம். ஆனால் போய்விட்டு வந்ததற்கு பின்னாலும் திரும்பவும் அதே நிலையில் அவர் பாவம் செய்து கொண்டு தொழுகையாளி இல்லாமல் எல்லா விஷயத்திலையும் குற்றம் குறைகளை செய்து கொண்டே இருந்தால் அந்த ஹஜ்ஜு ஒப்புக்கொள்ளப்படவில்லை என்பதற்கான அடையாளம். அதே போல ரமலான் நம்மை விட்டு போய்விட்டது. இந்த ரமலானில் நாம் செய்த ஏராளமான அமல்கள், தொழுகை, இபாதத்து, ஜக்காத்து, தான தர்மம் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கான அடையாளம் என்ன தெரியுமா? ரமலான் முடிந்ததற்கு பின்னாலும் அந்த தொழுகை தொடர வேண்டும், அந்த இபாதத்
எவ்வளவு தூரம் நம்மிடத்திலே மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஒரு மனிதர் 10 நிமிடம் நின்று தொழுகுவாரா, இஷா தொழுகை ஒரு 10 நிமிடம் நின்று தொழுக முடியுமா என்று நாம் நினைத்து கொண்டே இருப்போம். ஒவ்வொரு நாளும் 5 வேளை விடாமல் தொழுக முடியுமா என்று நாம் சிந்திக்கலாம். ஆனால் இந்த ரமலான் நமக்கு நிறைய விஷயங்களை, நமக்கே தெரியாத சில விஷயங்களை நமக்கு உணர்வூட்டி இருக்கிறது. எப்படி ரமலானில் தராவி தொழுகை கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் நம்மால் நின்று தொழுக முடியும் என்று நமக்கே ரமலான் காட்டிவிட்டு போயிருக்கிறது. கடுமையான வெயில் காலம், இந்த வெயில் காலத்திலையும் 14 மணி நேரம் பசியோடு தாகத்தோடு இருக்க முடியும் என்று ரமலான் நமக்கு நம்மையே உணர்த்தி காட்டியிருக்கிறது. அதே போல எல்லா இபாதத்தும் அப்படித்தான். அப்பேற்பட்ட ரமலான் நம்மை விட்டு செல்கிற போது சந்தோஷமான நிலையில் விடைபெற வேண்டுமே ஒழிய வருத்தமான நிலையில் நம்மை விட்டு போய்விடவே கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குர்ஆனினுடைய வசனத்தை ஓதி காட்டுகிறார்கள். ஒரு பெண்ணுக்கு உதாரணம் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான். ஒரு பெண்ணை உதாரணம் காட்டி இந்த பெண் என்ன செய்கிறாள் தெரியுமா? அதிகாலையில் இருந்து தன்னுடைய தலைமுடியை விரித்து போடுகிறாள், எண்ணெய் தேய்க்கிறாள், அழகாக என்ன செய்கிறாள், அந்த கூந்தலில் உள்ள சிக்கலை எல்லாம் எடுக்கிறாள், பின்னல் ஜடையை பின்னுகிறாள். காலையில இருந்து மாலை வரை அழகாக அமர்ந்து 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 ஜடையை பின்னி ஒரு ஃபைனல் ஸ்டேஜில் அந்த ஜடை வருகிற போது அந்த ஜடையை அவிழ்த்து போட்டு விட்டு ஒரு பெண் போய்விடுகிறாள். இப்பேற்பட்ட பெண்ணை போல நீங்கள் ஆகிவிட வேண்டாம் என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா சொல்லுகிறார். வலா தகூனு கல்லதி நகலத அஸலஹா மின் பஅதி குவத்தின் அன்காதா. அதாவது பகல் முழுக்க என்ன செய்கிறாள், ஜடையை பின்னுகிறாள், முடிகிற நேரத்தில் அவிழ்த்து விட்டு ஓடுகிறாள். இந்த ரமலானில் நாம் அழகாக ஜடை பின்னி இருக்கிறோம். அமலால், நோன்பால், தஹஜத்தால், தான தர்மத்தால், ஜகாத்தால் ஏகப்பட்ட ஜடை பின்னி அழகாக முடிந்து ஃபைனல் ஸ்டேஜில் வருகிற போது ரமலான் முடிந்ததற்கு பின்னால் அந்த ஜடையை அவிழ்த்து விட்டு போனவரை போல் அவளை போல அறியாமையில் நீங்கள் ஆகிவிட வேண்டாம் என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். இவையெல்லாம் நல்லடியார்களே, ரமலான் முடிந்ததற்கு பின்னாலும் நம்முடைய இபாதத் அமல் தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். நாம் பார்க்கிறோம், ஒரு விஷயம் நம்மை விட்டு நம்மோடு பின்னி பிணைந்து நம்மை விட்டு போகிறது என்றால் கவலை வர வேண்டும். நம்மோடு பல வருஷ காலங்களாக பயணித்த நம்முடைய தந்தை மரணித்து விட்டால் அந்த பிரிவு தாங்க முடியாமல் கனத்த இதயத்தோடு நாம் அவரை விட்டு பிரிகிறோம். நம்முடைய தாயும் அப்படி, நம்முடைய சொந்த பந்தம், நம்முடைய கடை, நம்முடைய வீடு எல்லாமே அப்படித்தான். இந்த ரமலான் நம்மை விட்டு போயிருக்கிறது, ஆனால் உள்ளத்தில் எந்த விதமான கவலையும் நமக்கு இல்லை. ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய ஹாஜிகள் எல்லாம் என்ன செய்வார்கள், கடைசி தவாப்பு செய்வார்கள். கடைசி தவாஃபுல் விதா என்று அதற்கு பெயர். ஹாஜிகள் எல்லாம் ஹஜ்ஜுக்கு போய் தங்களுடைய எல்லா விதமான கிரியைகளை முடித்து விட்டு திரும்ப தாயகம் திரும்புகிற போது கடைசி தவாஃபு ஹஜ்ஜை சுற்றி விட்டு அந்த காபாவை பார்த்த வண்ணம், முகத்தை அந்த பக்கம் திருப்பிய வண்ணம், கையை உயர்த்திய வண்ணம், கடைசி காபா தெரிகிற வரைக்கும் திரும்பாமல் அப்படியே கண்களில் கண்ணீர் வடிந்தவர்களாக அப்படியே வருவார்கள். காரணம் என்னவென்றால் அந்த காபா, அந்த அல்லாஹ்வினுடைய கட்டிடம் என்ன, நான் பாவியாக உன்னிடத்திலே வந்தேன், என்னை கழுவி தூய்மைப்படுத்தி குளிப்பாட்டி சுத்தப்படுத்தினாய், ஆனால் உன்னை விட்டு என் மனம் பிரிய மறுக்கிறது. கடைசி தவாப் உன்னை நான் சுற்றுகிறேன், இனிமேல் உன்னை எப்போது நான் பார்ப்பேனோ என்றெல்லாம் சொல்லி தவாஃபுல் விதா ஹாஜிகள் செய்வது போல ரமலான் நம்மை விட்டு போகிற போதும் நமக்கும் கவலை வர வேண்டும். இந்த ரமலான் நம்மை பரிசுத்தவான்களாக ஆக்கியிருக்கிறது, நம்மை பெரும் பெரும் பாவங்களிலே இருந்து பாதுகாத்திருக்கிறது, நம்முடைய உடல் உறுப்புகளை, கண்களை, ஏனைய உள்ளங்களை எல்லாம் பாதுகாத்திருக்கிறது, நம்மை பல மணி நேரம் நின்று தொழுக வைத்திருக்கிறது, நம்மை பல மணி நேரம் நோன்பு வைக்க வைத்திருக்கிறது என்றெல்லாம் இந்த ரமலான் நம்மை பரிசுத்தப்படுத்திவிட்டு நம்மை விட்டு போகிறதே என்கின்ற கவலை உள்ளத்தில் உண்மையான முஃமினாக இருந்தால் நிச்சயம் அவர்களுக்கு ஏற்படும். அதனால்தான் அருமை சஹாபாக்கள் எல்லாம் ரமலான் போனதற்கு பின்னாலும் 6 மாத காலம் அதை நினைத்து கவலைப்படுவார்கள். ரமலான் வருவதற்கு 6 மாதத்திற்கு முன்னால் அதை நினைத்து ஆசைப்படுவார்கள் என்று ஹதீஸில் நாம் பார்க்கிறோம். ஆனால் நம்முடைய உள்ளத்தில் இம்மி அளவும் கூட அந்த ஆசை, அந்த பிரியரோம் என்கின்ற அந்த வருத்தம் நம்மிடத்தில் இல்லை என்றால் ஈமானில் குறை இருக்கிறது என்பதற்கான அடையாளம். எனவே நாம் சிந்தித்து பார்த்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில்
உலகத்தில் நம்முடைய எல்லா விதமான இபாதத்துகளையும் தொடர்படியாக அப்படியே செய்து கொண்டே இருந்தால் நிச்சயம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த காலம் மட்டுமல்ல வருஷம் பூராவும் அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் ரமலானை போல ஒரு உணர்வை நமக்கு நிச்சயம் ஏற்படுத்துகிறார். திருக்குர்ஆனிலே 2 விதமான வரலாற்று செய்திகள் வருகிறது. ரெண்டும் கடலில் நடக்கக்கூடிய வரலாற்று செய்தி. கடலில் நடந்த 2 வரலாற்று குறிப்புகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே வைத்திருக்கிறான், சொல்லி காட்டுகிறான். ஒரு வரலாற்று செய்தி சுருக்கமாக, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடலுக்குள்ளே மாட்டிக்கொண்டார்கள். 3 இருட்டுக்குள்ளே மாட்டிக்கொண்டார்கள். இரவு ஒரு இருட்டு, கடல் ஒரு இருட்டு, மீன் வயிறு ஒரு இருட்டு, 3 விதமான இருட்டுக்குள் மாட்டிக்கொண்டவர்கள் அல்லாஹ்விடத்தில் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னீ குன்து மினல் ஸாலிமீன் என்று ஓதிக்கொண்டே இருந்தார்கள். இந்த சப்தம் அந்த கடலை கடக்கக்கூடிய மலக்குகளுடைய காதில் விழுந்தது. இந்த வார்த்தை சொன்னார்கள் மலக்குகள், சௌத்தும் மஅரூஃபுன் ஃபில் அர்லி பலீகா. இந்த சப்தம் நமக்கு பரிச்சயமான சப்தம், ஆனால் வரக்கூடிய இடம் வேறு. தரைத்தளத்திலே இருந்து இந்த சப்தம் காலமெல்லாம் கேட்டது, கடலுக்கடியிலே இருந்து இப்போது கேட்கிறது. பரிச்சயமான குரல், ஆனால் இடம் வேறாக இருக்கிறது என்று சொன்னார்கள். கடைசியாக அந்த துஆவின் காரணமாய் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மீன் வயிற்றிலே இருந்து அவர்களை காப்பாற்றி அவர்களுடைய நஜ்ஜைனா மினல் கம், எல்லா விதமான கவலைகளிலே இருந்தும் அவர்களை காப்பாற்றினான். எல்லா விதமான கஷ்டங்களிலே இருந்தும் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் வெற்றியை தந்தான் என்று குர்ஆனில் கடலில் சொல்லப்பட்ட ஒரே ஒரு இந்த வரலாற்று செய்தி. இன்னொரு வரலாற்று செய்தி, கடலிலே நடந்த வரலாற்று செய்தி வருகிறது. ஃபிரௌன் கடலிலே மூழ்கடிக்கப்படுகிறான். மூழ்கடிக்கக்கூடிய ஃபிரௌனு கடைசி நேரத்தில் கலிமா சொன்னான். கலிமா கொஞ்சம் வித்தியாசமாக சொன்னான். லா இலாஹ இல்லல்லதி பிஹி பனு இஸ்ராயில். இந்த பனு இஸ்ரவேலர்கள் யாரை ஈமான் கொண்டிருக்கிறார்களோ அவர்களினுடைய இறைவனை நான் ஈமான் கொள்கிறேன். லா இலாஹ இல்லல்லா, மூசா ரசூலுல்லாஹ்னு சொல்லல, லா இலாஹ இல்லல்லதி பிஹி பனு இஸ்ராயில். பனு இஸ்ரவேலர்கள் யாரை இந்த இறைவனை ஈமான் கொண்டார்களோ அந்த இறைவனை ஈமான் கொள்கிறேன் என்று சொல்வதற்கு வாயை திறந்த போது ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் மண்ணை அள்ளி அந்த ஃபிரௌனுடைய வாயிலே அப்பினார்கள். அது அசைத்த கபுல், இப்பதான் உனக்கு நேரம் வந்ததா, இதற்கு முன்னால நீ கலிமா சொல்லவில்லையா என்று வாயில் மண்ணை போட்டு அப்பினார்கள். அல்ல ஆண் இப்போதுதான் நேரம் வந்ததா, அல்ல ஆண் இப்போதுதான் உனக்கு நேரம் வந்ததா என்று வாயில் மண்ணை எடுத்து வீசினார்கள் என்று வரலாறுகளில் நாம் பார்க்கிறோம். இந்த 2 வரலாறுகளிலே இருந்து நமக்கு கிடைக்கப்படக்கூடிய செய்தி இதுதான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை எப்போதும் கூப்பிடக்கூடிய யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பக்கம், ஆபத்து என்று வருகிற போது கூப்பிடக்கூடிய ஃபிரௌன் இன்னொரு பக்கம். ஆனால் எப்போதும் கூப்பிடக்கூடிய யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் காப்பாற்றினான், எல்லா விதமான பாதுகாப்பையும் அவர்களுக்கு தந்தான். ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் ஆபத்து வருகிற போது கூப்பிட்ட ஃபிரௌனை கடலிலேயே மூழ்கடித்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்று வருகிறது. அல்லாஹ் நல்லடியார்களே, அவனை போல் அந்த ஃபிரௌனை போல் நாம் ஆகிவிடக்கூடாது. என்றைக்காவது ஒரு நாள் கஷ்டம் வருகிற போது ரமலானில் அல்லாஹ்வை கூப்பிடுவது, வாரத்திற்கு வாரம் ஜும்மாவில் ஜும்மா டு ஜும்மா மட்டும் அல்லாஹ்வை கூப்பிடுவது, வருஷத்திற்கு 2 பெருநாளில் மட்டும் அல்லாஹ்வை அழைப்பதல்ல, ஆண்டு முழுக்க மௌத்து வரைக்கும், உயிர் மூச்சிருக்கிற வரைக்கும் இறைவனை வணங்க வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறான். அப்பேற்பட்ட ஆண்டு முழுக்க, வாழ்க்கை முழுக்க நாம் இறைவனை வணங்கக்கூடிய, வெறுமனவே சந்தர்ப்பவாதிகளாக திடீரென்று அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்களாக ஆகிவிடாமல் நிலைத்த தன்மையோடு எப்போதும் தாயிமாக நிரந்தரமாக இறைவனை வணங்கக்கூடிய நல்லடியாருடைய கூட்டத்தில் எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னையும் உங்களையும் சேர்த்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.